வணக்கம். நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்த நம்மளுடைய ஆளும் கட்சியான திமுக அவர்கள் நடத்திய திருச்சி மாநாடு எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு இன்னைக்கு வாரியா விளக்க போறோம். ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி மாநாடுனாலே அங்க தெரிஞ்ச அவங்க இருக்க அந்த அவங்களால என்ன பண்ண முடியுமோ மாநாடு வெற்றி 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 அப்படிதான் எல்லா நியூஸ் எல்லாம் சொல்லணும் அப்படின்ட்டு கவனிக்கிற மோடியெல்லாம் கவனிச்சு மாநாடு வெற்றி 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 அப்படின்னு சொன்னாலும் இந்த ட்ரோன் ஒன்று இருக்குல்ல ட்ரோன் வந்ததுனால இந்த மாதிரி வெற்றி வெற்றின்னு சொல்றவங்கள தோல்வி தோல்வின்ட்டு வெளியில சொல்ற அளவுக்கு அந்த ட்ரோன் அதாவது கழுகு பார்வை காட்டி கொடுத்து விடுகிறது. ஆமா, வெற்றி வெற்றி வெற்றி. எங்களுடைய திருச்சி மாநாட்டில் இந்தியா குலுங்கியது, இந்தியாவை திரும்பி பார்த்தது அப்படி சொன்ன இடத்துல, அதாவது திமுக ஊபி சொல்லிட்டு இருந்த வேலையில ட்ரோன் காட்சிகள் பல விதமாக வெளியாகி இருக்கு. அந்த பல விதமான ட்ரோன் காட்சிகள்ல ரெண்டு சைடுல அண்ணன் ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நடந்து வர்றாங்க. அந்த ரேம் வாக் நடக்கிற இடத்துல ரைட் சைட்ல ஒரு பிளே கிரவுண்டு, லெஃப்ட் சைட்ல ஒரு கிரவுண்டு அப்படின்ட்டு ட்ரோன் கேமராவில் வெளியே தெரிஞ்சு 9 லட்சம் சேர்ல பாதி சேருக்கு மேல காலியா தான் இருந்திருக்கு அப்படின்ட்டு நமக்கு வர்ற தகவல். அது தகவல்னா எப்படி அப்படின்னு, என்னப்பா நீ கட்சிக்கு, அதாவது திமுக கட்சிக்கு எதிர்த்து தான் பேசுவ, அதனால இந்த சம்பவத்தை திமுகவுக்கு எதிராக தான் பேசுவோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது உண்மை இல்லை. இது உண்மையிலேயே அட்ட பிளாப்பான திமுகவோட திருச்சி மாநாடு அட்ட பிளாப் அப்படின்ட்டு சொல்றதாகவும், அதுக்கப்புறம் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஒரு கோபத்துல இருந்ததாகவும் நமக்கு தெரிந்த தகவல்கள் தெரிவிக்கின்றது. காரணம், அவங்களுக்கு தெரிஞ்ச மீடியா, அந்த திமுக ஆதரவு மீடியா எல்லாம் அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்துல உள்ள இடத்த மட்டும் அப்படி எங்க ஸ்டேஜ் பார்த்தா ஃபுல்லா கிரௌட் தர்ற மாதிரி போட்டோவெல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அந்த நடுநிலையான பத்திரிகைகள்ன்ட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா, அவங்க உள்ள போயிருக்காங்க. அவங்களும் இந்த ஒளிப்பதிவுலாம் செஞ்சிருக்காங்க. அவங்க என்னடா நம்ம ஒரு கேமரால பார்த்தா அங்க இருந்து எல்லாம் தூரமா தான், சரி சும்மா தாண்டா வச்சிருக்கோம் இந்த ட்ரோன், அதாவது கழுகு பார்வை ஷாட் அப்படின்ட்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எடுக்க ஆரம்பிக்கும் போதுதான் தெரிஞ்சிருக்குது மண்டவளம் தண்டவளம் ஏறி இருக்கிறது. 9 லட்சம் திருச்சி குலுங்க போகிறது. அதே தமிழகம் நிமிர்ந்து நிற்க போகிறது. இந்த மாநாட்டால் திருச்சி 2 விரல போகுது அப்படி சொன்ன இடத்துல பிறண்டது என்னவோ திமுகவோட மாநாடு ஃபெயிலியர் தான் அப்படின்ட்டு சொல்லப்படுறது. சரி, ட்ரோனை விட்டாங்க, ட்ரோனை அனுப்பி விட்டாங்க. சரிப்பா, நீங்க வேணா இந்த காட்சிகள்லாம் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னவோ அல்லது மாநாடு நடந்ததுக்கு அப்புறமா ட்ரோன் காட்சிகள்லாம் வெளியில வரும் அப்படி சொல்லிருக்கலாம். ஆனா முக்கியமான டைம், அதாவது திமுக தலைவர் வர்ற டைம் கார்ல உள்ள என்ட்ரி ஆனாரியா, அந்த டைம்ல உள்ள அந்த ட்ரோன் காட்சிகளை உங்களுக்கு போட்டோவா நம்ம அதில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கப்பா. அதை பார்த்தாட்டு நீங்க சொல்லுங்க இது கூட்டம் இருக்கா இல்லையாங்கிறத நீங்களே முடிவு பண்ணியிருக்காங்களாம். திருச்சியை குலுங்க வைக்கணும், அதிர வைக்கணும், தமிழ்நாடே உத்தரவு அந்த இந்தியாவை திரும்ப பார்க்க வைக்கணும் அப்படின்ட்டு பயங்கரமான முயற்சிகள்லாம் திமுக எடுத்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா வரப்போகிறது. 10 லட்சம் சேர் போட்டிருந்தா அப்படியா அப்படின்ட்டு தகவலும் வருது. 10 லட்சம் சேர் போட்டிருக்கும் போது என்னப்பா விஸ்தாரமாவா இருக்குது அப்படின்ட்டு நல்லா தள்ளி நல்லா ஃப்ரீயா உட்காந்துருங்க அப்படின்ட்டு நிர்வாகிகளை சொன்னாங்களே. என்னப்பா பரவாயில்லையே, நல்ல ஸ்பேஸ்ல அவங்க தராங்க அப்படின்னு பார்த்தா 3 சேருக்கு ஒரு ஆளை உட்கார வைங்க அப்படின்ட்டு நிர்வாகிகளின் கட்டளையாம். ஏன்னா ஆட்கள் கூட்டம் இல்லாத காரணத்தினால் 3 சேருக்கு ஒருத்தர் நிப்பட்டு வைங்க. ஸ்டார்டிங்ல மட்டும் தான் கூட்டம், பின்னாடிலாம் கூட்டம் இல்லை, அது எப்படியாட்டி மேனேஜ் பண்ணாங்கப்பா அப்படின்ட்டு திமுக நிர்வாகிகள் கட்டளை இட்டதாக கேள்விப்படுகிறாது. லாங் ஷாட்ல எடுக்கும்போது கூட்டமா தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா ட்ரோன் ஷாட்டு எவன்டா இந்த ட்ரோனை கண்டுபிடிச்சது அப்படின்ட்டு திமுக உடன்பிறப்புகள்
அப்படியே அழுவுற கண்ணீர் வர்ற அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்கள் அவர்களுக்கு பிரச்சனையாக வந்து இருக்கிறது. இன்னும் கூட்டம் நடக்கிறதுக்கு முன்ன டிஆர்பி ராஜா அவர் பெரிய அவர் சொல்றாப்ல, இந்தியாவே திரும்பி பார்க்குற மாநாடு. ஆமா பார்த்துருக்கு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இருக்கு, லாஸ்ட்ல ஒண்ணுமே இல்லாம போயிருக்கு அப்படின்ட்டு சொல்றாப்ல. சீஃப் கெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான, ஒவ்வொரு சீஃப் கெஸ்டும் அவங்க பின்னாடியே 10 லட்சம் தொண்டர்கள் வருவாங்க. முதல்ல நம்ம ஆள் தலைமை ஓபிஎஸ் தலைவன் வந்த உடனே எப்படி அவருக்கு இன்னும் 10 லட்சம் 20 லட்சம் இருக்குங்க, எல்லாரும் டசக்கு புசக்குண்டு உள்ள வந்து சாடிட்டாங்க. அது ஒரு 10 லட்சம். அடுத்தது வந்து செந்தில் பாலாஜி பாத்திலுக்கு 10 ரூபா. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு 20 லட்சம் கூட்டம். ஏன்னா அவர் வந்து கூட்டுறதுல மண்ணை. அதுக்கப்புறம் கே என் நேரு அவர் வந்து கருணாநிதி காலத்திலே சொல்றதை செய்வார், செய்யறதை ஒரு காரியத்தை கொடுத்தா செஞ்சு முடிக்கிறதுல பலான ஒரு ஆளு. அவருக்கு 20 லட்சம், மொத்தம் 60 லட்சம். ஒவ்வொரு தலைவருக்கும் 20 லட்சம் தான். இப்படி மாசு லீடர்ல வந்திருக்குன்னா 60 லட்சம் கூடியிருக்கும் அப்படின்ட்டு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அதுதான் இல்ல. 10 லட்சத்தை கூட்டத்துக்கே வக்கு இல்லையாம். அதான் மேடையில பேசும்போது ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்கள் தோணில், நம்ம தான் அடுத்து ஜெயிக்க போறோம், யாரும் கவலைப்படாதீர்கள், நம்ம தான் அடுத்து ஜெயிக்க போறோம், யாரும் கவலைப்பட்டு விடாதீர்கள் அப்படின்ட்டு சொன்னதாக ஒரு செய்தி. எப்பா திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள், திமுக ஆதரவு நியூஸ்கள் இதெல்லாம் ஸ்டேஜுக்கு பக்கத்துல இருந்து லாங் ஷாட்ல எடுத்துருங்கப்பா, ரொம்ப க்ளோஸா லாங்ல போயிடாதுங்க, காலிஜர்லாம் நிறைய இருக்கு அப்படின்ட்டு காட்டுக்குள்ள போட்டதாகவும் ஒரு செய்தி. ரெண்டாவது, இந்த மாநாட்டுக்கு தான் பயங்கர ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்களாம். இப்ப பாருங்க, நீங்க ஊர்ல இருந்து கிளம்பி வரலாம் முக்கியம் இல்லை. வந்தீங்கன்னா 3 மணிக்கு வந்தீங்க, 3 மணிக்கு வந்தீங்கன்னா அந்த சேர்லயே இருந்துடணும். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒரு மணி 2 மணி நல்லா தான் போயிருக்கீங்க. அதுக்கப்புறம் தானப்பா அங்கங்க ஒருத்தன் சேர்ல இருக்க முடியாது கலைச்சிருங்க. அதை வந்து வீடியோவா எடுத்து நம்மளை கலாய்க்கிறாங்கப்பா. அதனால மந்திரம் 3 மணிக்கு உட்கார்ந்தீங்கன்னா லைட்டா போயிட்டு சேர்லயே உட்கார்ந்துருங்க. கூட்டத்தை காட்டணும், கூட்டம் ரொம்ப முக்கியம்ப்பா, எலெக்ஷன் டைமு. அதனால நம்மளை பத்தி வெளியில பேசுற அளவுக்கு வச்சுக்காதுங்க அப்படின்ட்டு பஸ்லயும் வேன்லயும் கூட்டிட்டு வரும்போதே நிர்வாகிகளுக்கு அன்பு கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா. ரெண்டாவது, எப்பா இவ்வளவு ரூபாய் செலவழிச்சு வாரோம், இந்த வேன் டிரைவர்லாம் இருக்காங்களே, வேன் டிரைவர் அவங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காங்க, இங்க பாரு உனக்கு வாடகை வேணும் எல்லாம் வேணும் அப்படின்னா கரெக்டா உள்ள கொண்டு எல்லாத்தையும் டிராப் பண்ணிடணும், எல்லாம் உள்ள போயிடணும். இந்த இடையில விட்டுட்டு போனேன், தூரத்துல இருந்துட்டு மீட்டிங் வந்து சேர்ந்தாச்சு ரிட்டர்ன் போனேன், இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா உனக்கு வாடகை பைசாவே கிடையாது அப்படின்ட்டு நிர்வாகிகள், அதாவது நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண நிர்வாகிகள் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாப்லையா. நாங்க எல்லாம் ரொம்ப கிளியரா வாட்ச் பண்ணிட்டு இருப்போம். திருச்சி குடும்பம் தமிழ்நாடு திரும்பி பார்க்கணும், இந்தியாவே இப்படி ஒரு மாநாடு நடத்திருக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காப்லையா. அதுக்கப்புறமும் தான் ஒரு பெரிய காமெடி இருந்தா, மாவட்ட தலைவர்களுக்குலாம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கான். இத பாருங்க, எல்லா மாவட்டத்துக்கும் நிர்வாகிகளை கொத்தா தூக்கிட்டு வந்துடணும், எலெக்ஷன் வந்து ஆக்டிவா இருக்கணும், எல்லா மாவட்டத்திலையும் வந்து எல்லா உடன்பொறுப்புகளும் தூக்கி கொண்டு வந்துருங்க, கிடைக்கலையா கொஞ்சம் செலவழிச்சு பப்ளிக்கும் தூக்கிட்டு கொண்டு வந்துருங்க அப்படின்ட்டு கட்டளைகள் எடுக்கப்பட்டதான். ஆனா அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, திருச்சியில உள்ள அது சுற்று வட்டாரத்தில் உள்ள பப்ளிக் மட்டும் நடத்துகிற கூட்டம் இல்லை, அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் ஆட்களை வந்து குவிக்க வேண்டும் என்ற ஒரு அன்பு கட்டளையும் விடப்பட்டிருக்குதான். இந்த பேசுறது, அதாவது ஸ்டாலின் ஐயா பேசுற வரைக்கும் ஒரு பைய இந்த இடத்த விட்டு எழும்பி போயிடக்கூடாது அப்படின்ட்டு கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டு உள்ளதாம்.